நாம இன்னைக்கு கோதண்ட காமேஸ்வரர் கோவில். இந்த கோவிலானது கயத்தாகில் காணப்படுகின்றது. பாண்டியர்கள் கால மிக பழமையான கோவில்களில் ஒன்றாக இருக்கின்றது. கயத்தாக பாண்டியர்கள் மிக முக்கியமாக வணங்கிய கோவில்களில் ஒன்றாக இருக்கின்றது. இந்த கோவிலுக்கு கிழக்காக இந்த பக்கத்துல தான் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட அந்த மண்டபம் என்று காணப்படுகின்றது. தூக்கிலிடப்பட்ட புளிய மகம் முன்பு அங்குதான் இருந்தது. இந்த கோவிலுக்கு கிழக்கு பக்கம் அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் கிழக்க தான் இவர்களின் அதாவது பாண்டிய மன்னர்களின் கயத்தாக பாண்டியர்களின் அதே போன்று மதுரையிலிருந்து ஆட்சி செய்த பாண்டிய மன்னர்களின் கோட்டைகளும் அங்குதான் இருந்திருக்கின்றன. இந்த கோவிலானது கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முன்பே பல கல்வெட்டுகளும் அதே போன்று பல குறிப்புகளிலும் பாண்டியர்களின் குறிப்புகளிலும் காணப்படுகின்றது. கல்வெட்டுகளில் இங்கு தானம் அளித்ததை பற்றிய தகவல்கள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு இந்த கோவில் தொடர்ந்து பாண்டியர்களின் ஆட்சியிலும் அவர்களின் நிர்வாகத்திலும் இந்த பகுதியில், அதாவது ஆசிநாடு என்ற பகுதியில் அவர்களின் ஆட்சி இங்கு இருந்த ஆசிநாட்டு, அதாவது கயத்தாக பாண்டியர்கள் என்ற பெயர் அவர்களுக்கு தொடர்ந்து இருந்திருக்கின்றது. அதாவது ஆசிநாடு என்று பாண்டியர்களின் உட்பிரிவாக இது அழைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியில் இவர்களின் கோட்டைகள் தொடர்ந்து இங்கே இருந்திருக்கின்றன. அந்த வகையில் இந்த கோவிலும் அவர்களின் காலத்தில் வணங்கப்பட்ட மிக பழமையான கோவிலாக இருக்கின்றது. பாருங்க, இதன் கசத்தலாகு என்று அழைக்கப்படும் முந்தைய ஆறு இப்பொழுது கயத்தாக என்று, இந்த ஊருக்கும் கயத்தாக என்று பெயர் வந்துவிட்டது. முன்பு ஆசிநாடு என்று அழைக்கப்பட்டது. இது கழுகுமலையிலிருந்து வரும் நீர் இங்கிருந்து கிட்டத்தட்ட நீங்க திருநெல்வேலி தாமிரபரணியில் சென்று கலக்கின்றது. சித்தாரோடு கலந்து தாமிரபரணியில் கலந்து விடும் ஆகாகும். ஆனால் நீர் அந்த அளவுக்கு சுவையாக இல்லை எனினும் ஓரளவு கசந்த ஒரு சுவையை தருகின்றது. அதனால் கசத்தலாக என்று அழைக்கப்பட்ட ஆகாக இது இருக்கின்றது. அதன் பெயர்தான் கயத்தாக என்று பின்னர் மறைவிவிட்டது. காலந்தோறும் கயத்தாக என்ற புத்தகத்தில், அதாவது ஆய்வாளர் சேமா கணபதி அவர்கள் இதை பற்றி தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். இங்கு கயத்தாகிலிருந்து ஆட்சி செய்த பாண்டியர்களை பற்றியும் அதே போன்று அவர்கள் எவ்வாறு நிர்வாகம் இங்கிருந்து செய்தார்கள், அதன் பிறகு கயத்தாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு மாற்றமடைந்தது என்பதை பற்றி இந்த மண்டபமானது நாயக்க மன்னர்களின் காலத்தில் கட்டப்பட்டதாக தெரிகின்றது. பிற்காலத்தில் கட்டப்பட்ட மண்டபம். இந்த முன்பக்க கோவில் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாக இருக்கின்றது. இந்த கோவில் பாண்டியர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். பிற்காலத்தில் ஓரளவு பராமரிப்பு பணிகள், திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கலாம்.